அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைட்டை வச்சு ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டை வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டோட கான்செப்ட் வந்து ஓவராலாக இந்த மாதிரி தான். இது எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட். ஸோ லைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ராவல் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அதுக்கு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. வேக்யூமில் கூட அது ட்ராவல் ஆகும். அதே மாதிரி வந்து சவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக மெட்டீரியல் தேவைப்படும். அதுவும் முக்கியமாக சாலிடில் தான் அது ட்ராவல் ஆகும், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 × 10⁻8 ms/-1 இதே வந்து படித்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கேட்டரிங் போகலாம். ஸ்கேட்டரிங் வந்து லைட்டுக்குள்ளே தான் வரும். ஸ்கேட்டரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்சர்வ்டு அண்ட் எமிட்டட் இன் ஆல் டைரக்ஷன், அதாவது ஒன்று அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லை எமிட்டட் ஆகும். இந்த மாதிரி வந்தால் அது ஸ்கேட்டரிங்காக தான் இருக்கும். நான் ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன், ஈஸியாக புரியுறதுக்காக. ஸோ இது வந்து முக்கியம். விப்ஜிஆர், ஸோ அதாவது வந்து ரெயின்போ. ஸோ இந்த சைடு நீங்கள் பார்க்குறப்போ ஸ்மாலாகவும் இந்த சைடு லார்ஜ்னு வச்சுக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னில் பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதாவது வந்து விப்ஜிஆரில் அதாவது ஒயிட் லைட் பொறுத்த வரைக்கும் ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக இருக்கும், ஹை டீவியேஷனாக இருக்கும். அதாவது இந்த சைட்லேருந்து பார்க்குறப்போ ஹை ஆகிட்டே போய் அப்படி லோவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கிட்டிருந்து பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேவ் லென்த் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக இருக்கும், அது எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதான் இது லெஸ் வேவ் லென்த்து, சிவங்களுக்கு இது ஹை வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ மித்தபடிக்கு எல்லாமே இந்த சைடு தான் ஹையில் ஆரம்பிக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எது வந்து லெஸ் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அது கொயிலேட்டாக தான் இருக்கும். அதுக்காக தான் நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொலாய்டல், கொலிசன், டிண்டால் எஃபெக்ட். இந்த டிண்டால் எஃபெக்ட் எல்லாமே ஸ்கேட்டரிங்கில் தான் வரும். ஸோ உங்களுக்கு டார்ச் லைட், அதாவது வந்து ஒரு புகை மூட்டமாக ஒரு இடம் இருக்குது, அங்கே டார்ச் லைட்டு நீங்கள் அடிக்கிங்க அப்படின்னா ஒரு அந்த துகள்களெல்லாம் தாண்டிட்டு அந்த ஸ்கேட்டர் ஆகும். அதனால ஸ்கேட்டரிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரெயின் வாட்டர் அப்போது வந்து அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் ட்ராப்லெட்ஸை சேவ் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் வந்து ஒரு ஸ்கேட்டர் தான். ஸோ அதே மாதிரி அது என்ன கான்செப்ட் வரும்னா டிண்டால் எஃபெக்ட்டில் தான் வரும். ஸோ இது ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருந்தாங்க. அஸ்ட்ரோனட்ஸ் வந்து ஸ்பேஸில் பார்க்குறப்போ பிளாக் கலர் தான் இருக்கும், ஏன்னா அங்கே வந்து ஸ்கேட்டரிங் நடந்திருக்காது. இதோ ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கையை வச்சு ப்ளூ கலராக இருக்கலாம், ஒயிட் கலராக இருக்கலாம், ரெட் கலராக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்கேட்டரிங்கோட கான்செப்ட் தான். ஆன்சர் ஸ்கேட்டரிங் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கேட்டரிங் எங்கே நடக்கும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் தான் நடக்கும். ஒயிட் கலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது லார்ஜர் வேவ் லென்த்து, அதான் இங்கேயும் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஹை வேவ் லென்த் பொறுத்த வரைக்கும் ஒயிட் தான். அப்போ ஃபஸ்ட்டு ரெட் கலரு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டுங்கிற மாதிரி தான். ஸோ இந்த சைடு நீங்கள் பார்க்குறப்போ ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லார்ஜராக இருக்கும், அடுத்து ஆரஞ்சு எல்லோன்னு போவோம். இந்த சைடு ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய்லெட்டு, உங்களுக்கு இண்டிகோ இந்த மாதிரி வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒயிட் கலர் லார்ஜ் வேவ்லென்த் தான், ஆனால் வந்து சேம் டேரக்ஷன் தான் ஸ்கேட்டரிங் ஆகும். ஸ்கேட்டரிங் பொறுத்த வரைக்கும் பல விதமாக வந்து ஸ்கேட்டர் ஆனாலும் சேம் டேரக்ஷன் தான் ஸ்கேட்டர் ஆகும். ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒய்லெட்டும் ப்ளூவும், லார்ஜஸ்ட் பார்ட்டிகல் பொறுத்த வரைக்கும் ரெட் ஆரஞ்சு. அதுதான் உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் வந்து ஒய்லெட் இண்டிகோனும், லார்ஜஸ்ட் வந்து ரெட் ஆரஞ்சு இப்படி போகணும்னு சொல்லி டேரக்ஷனே போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஓரளவு உங்களுக்கு ஸ்கேட்டரிங் பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் தான். இந்த மாதிரி சிம்பிளான கான்செப்ட் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.